உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ராஜு என்ற ஒரு பாவப்பட்ட எளிமையான பையனை பற்றியது இந்த கதை. ராஜுவுக்கு சிறுவயதிலிருந்தே ஊர் சுற்றுவதிலும் புதிய இடங்களை பார்ப்பதிலும் அதிக ஆர்வம் இருந்தது. கிராமத்தில் எங்கு திருவிழா நடந்தாலும், ஆற்றங்கரையில் ஏதேனும் நிகழ்ச்சி நடந்தாலும் அல்லது பக்கத்து நகரங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தாலும் ராஜுதான் எல்லாரையும் விட முதலில் தயாராக நிற்பான். புதிய இடங்களை பார்ப்பது, புதிய மனிதர்களை சந்திப்பது மற்றும் வெவ்வேறு சூழல்களை அனுபவிப்பது அவனது வழக்கமாகி போனது. ஆனால் அவனது மனதில் பல வருடங்களாக ஒரு கனவு வளர்ந்து கொண்டிருந்தது. எப்படியாவது ஒரு முறை நேபாளத்திற்கு சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்பதுதான் அது. அவன் அடிக்கடி தன் மொபைலில் நேபாளத்தின் மலைகள், கோவில்கள், ஏரிகள் மற்றும் அங்குள்ள அழகான பள்ளத்தாக்குகளின் புகைப்படங்களை பார்த்து, நான் நேரில் அங்கு சென்று என் சொந்த கண்களால் இதையெல்லாம் பார்க்கும் அந்த நாள் எப்போது வரும் என்று யோசித்து கொண்டிருப்பான். ஒரு நாள் காலையில் ராஜு அதிகமாக யோசிக்காமல் இனி காத்திருக்க கூடாது என்று ஒரு முடிவெடுத்தான். அவன் தன் குடும்பத்தினரிடம் சுற்றுலா செல்வதை பற்றி பேசிய போது அவனது பெற்றோர்கள் முதலில் மறுத்தார்கள். ஆனால் ராஜுவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்ததால் கடைசியில் அவனுக்கு அனுமதி கொடுத்தார்கள். ராஜு தனக்கு தேவையான சில பொருட்களை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு தன் பயணத்தை தொடங்கினான். பல மணி நேர நீண்ட பயணத்திற்கு பிறகு அவன் நேபாளத்தை அடைந்தபோது அவனது கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அவனுக்கு முன்னால் உயர்ந்த மலைகள், குளிர்ந்த காற்று, சாலையில் செல்லும் வெவ்வேறு மனிதர்கள், புதிய மொழி மற்றும் சுற்றிலும் ஒரு புதிய சூழலை கண்டு ராஜு சிறிது நேரம் அப்படியே சதம்பித்து நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். தான் ஏதோ வேறொரு உலகத்திற்கு வந்துவிட்டது போல அவனுக்கு தோன்றியது. அங்கு சென்றடைந்ததும் அவன் முதலில் பசுபதிநாத் கோவிலுக்கு செல்ல முடிவு செய்தான். கோவிலை அடைந்ததும் அவன் மிகுந்த பக்தியுடன் சாமி தரிசனம் செய்து தலைவணங்கி இந்த பயணத்தை ஒரு மறக்க முடியாத பயணமாக மாற்றிவிடு என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டான். தரிசனம் முடித்த பிறகு ராஜுவின் முகத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி தெரிந்தது. கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அவன் இங்கிருந்து நேராக பொக்காரா செல்லலாம் என்று நினைத்தான். ஏனெனில் பொக்காரா நேபாளத்தின் மிக அழகான இடங்களில் ஒன்று என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் பயணம் நீண்டது, அவனுக்கு பசியும் எடுத்தது. அதனால் முதலில் ஒரு சிறிய ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட முடிவு செய்தான். ராஜு நிதானமாக சாப்பிட்டான். பணத்தை கொடுத்துவிட்டு பஸ்ஸை தவற விட்டுவிடுவோமோ என்ற பயத்தில் அவசரமாக வெளியேறினான். ஆனால் அந்த அவசரத்தில் அவனிடம் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அவனது பர்ஸ் அந்த ஹோட்டலிலேயே விழுந்து விட்டது. ஆனால் அவனுக்கு இதை பற்றிய லேசான எண்ணம் கூட இருக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ராஜு பஸ் ஸ்டாண்டை அடைந்தான். பொக்காரா செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். பஸ் மெல்ல மெல்ல முன்னேறி செல்ல தொடங்கியது. ராஜு ஜன்னல் வழியே வெளியே இருந்த மலைகளையும் பாதையையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் புன்னகை இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அவனது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை சந்திக்கப் போகிறது என்பதை அவன் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. பஸ் நேபாளத்தை தாண்டி சென்று விட்டிருந்தது. ராஜு ஜன்னலோர சீட்டில் அமர்ந்து வெளியே இருந்த அழகான மலைகளையும், வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளையும், மேகங்கள் சூழ்ந்த மலை சிகரங்களையும் மிகுந்த ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அடுத்த ஸ்டாப்பில் பஸ் சிறிது நேரம் நின்றது. பல பயணிகள் பஸ்ஸில் ஏற தொடங்கினர். அந்த மனிதர்களுக்கு இடையே ஒரு அழகான நேபாள பெண்ணும் ஏறினாள். அவளது முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. கண்களில் தன்னம்பிக்கையும் முகத்தில் ஒரு தனித்துவமான எளிமையும் தெரிந்தன. அவள் மெல்ல மெல்ல நடந்து வந்து ராஜுக்கு பக்கத்து சீட்டில் அமர்ந்தாள். ராஜு ஒரு நொடி அவளை பார்த்தான். பிறகு வெட்கப்பட்டு கொண்டு தன் பார்வையை ஜன்னல் பக்கமாக திருப்பி கொண்டான். சில நிமிடங்கள் பஸ்ஸில் அமைதி நிலவியது. பிறகு பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தபடி ஒவ்வொரு பயணியின் அருகிலும் வர தொடங்கினான். சிறிது நேரத்தில் அவன் ராஜுவுக்கு முன்னால் வந்து நின்று டிக்கெட் எடு என்றான். ராஜு எந்த பதற்றமும் இன்றி தன் பாக்கெட்டில் கையை நுழைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது முகம் மாறிவிட்டது. அவன் மற்றொரு பாக்கெட்டை பார்த்தான். பிறகு பையை தேடினான். சட்டையின் பாக்கெட்டையும் தேடி பார்த்தான். ஆனால் பர்ஸ் எங்குமே இல்லை. இப்போது அவனது நெற்றியில் வியர்வை வலிய தொடங்கியது. அவன் பதற்றத்துடன் கண்டக்டரிடம் தன் பர்ஸ் எங்கோ விழுந்துவிட்டது போல் இருக்கிறது என்று கூறினான். ஆனால் கண்டக்டர் அவன் சொல்வதை காதில் வாங்கவே இல்லை. அவன் கோபத்துடன், பணமில்லை என்றால் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கு, இங்கே யாரும் இலவசமாக பயணம் செய்ய முடியாது என்றான்.
ராஜு தான் சொல்வது உண்மைதான் என்று மீண்டும் மீண்டும் விளக்க முயன்றான். ஆனால் கண்டக்டர் அவனது பேச்சை கேட்க முற்றிலும் மறுத்துவிட்டான். மேலும் அவனது பையை பிடித்து அவனதை சீட்டை விட்டு எழுப்ப தொடங்கினான். பஸ்ஸில் இருந்த ஒட்டுமொத்த மக்களும் ராஜுவை பார்க்க தொடங்கினர். ராஜு கண்களில் அவமானமும் பலவீனமும் அப்பட்டமாக தெரிந்தன. அப்போது அவனது பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்த அந்த நேபாள பெண் திடீரென்று தன் சீட்டை விட்டு எழுந்து உரத்த குரலில், "நிறுத்துங்கள், இவனுடைய டிக்கெட்டிற்கு நான் பணம் தருகிறேன். இவனை பஸ்ஸை விட்டு இறக்காதீர்கள்" என்றாள். பஸ்ஸில் சில நொடிகள் மயான அமைதி நிலவியது. ராஜு ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணையே பார்க்க தொடங்கினான். அந்த பெண் எதுவும் பேசாமல் தன் பையில் இருந்து பணத்தை எடுத்து கண்டக்டரிடம் கொடுத்தாள். கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு முன்னேறி சென்றான். ராஜு சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தான். பிறகு தாழ்ந்த குரலில், "தேங்க்யூ, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் நடுவழியிலேயே இறங்க வேண்டியிருந்திருக்கும்" என்றான். அந்த பெண் லேசாக புன்னகைத்து, "என் பெயர் நளினி. இன்று முதல் உன்னுடைய பயணம் சற்று வித்தியாசமாக அமையப் போகிறது என்று நினைக்கிறேன்" என்றாள். ராஜு அவளையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் இந்த சந்திப்பு வெறும் தற்செயலானது அல்ல என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். ராஜு சில நொடிகள் மௌனமாக நளினியை பார்த்தான். பிறகு மெதுவாக புன்னகைத்து தன் பெயரை சொன்னான். இதன் பின் இருவருக்கும் இடையே உரையாடல் தொடங்கியது. பாதை நீளமானது. மலைகளுக்கு இடையே சென்ற அந்த பஸ் சில சமயம் வலப்பக்கமும் சில சமயம் இடப்பக்கமும் வளைந்து நெளிந்து சென்றது. ஆனால் இப்போது ராஜுவின் கவனம் வெளியே இருந்த காட்சிகளை விட நளினியின் பேச்சில்தான் அதிகமாக இருந்தது. நளினி ராஜுவிடம் அவன் ஏன் நேபாளத்திற்கு தனியாக வந்திருக்கிறான் என்று கேட்டாள். ராஜு புன்னகையுடன் சிறுவயதிலிருந்தே நேபாளத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது தன் கனவு என்றும் அதனால் அதிகமாக யோசிக்காமல் இங்கு கிளம்பி வந்துவிட்டதாகவும் கூறினான். பிறகு தன் பர்சு எங்கோ வழியில் தொலைந்து விட்டதால் இப்போது தன்னிடம் ₹1 கூட மிஞ்சவில்லை என்பதையும் மெதுவாக தெரிவித்தான். இதை கேட்ட நளினி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, "இப்போது எப்படி திரும்ப போவாய் என்று கேட்டாள். ராஜு லேசான சிரிப்புடன், "உண்மையை சொன்னால் எனக்கே ஒன்றும் புரியவில்லை. வாழ்க்கையில் முதன்முறையாக இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்" என்றான். ராஜு சொன்னதை கேட்டு நளினி புன்னகைத்தாள். சில நொடிகள் கழித்து அவள் ராஜுவை பார்த்து, "உனக்கு சம்மதம் என்றால் என்னுடன் பொக்காரா வரலாம். அங்கே என் பெற்றோர் ஒரு சிறிய ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைத்திருக்கிறார்கள். நான் படித்துக்கொண்டே ஓய்வு நேரத்தில் அவர்களுக்கும் உதவி செய்கிறேன். நீ சில நாட்கள் அங்கேயே வேலை செய்யலாம். கொஞ்சம் பணம் சேர்ந்துவிடும். அதன் பிறகு நீ நிதானமாக உன்னுடைய வீட்டிற்கு திரும்பலாம்" என்றாள். ராஜு சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் வேறு வழியும் இல்லை. முன்பின் தெரியாத நாடு, காலியான பாக்கெட், எதிரே நீளும் ஒரு உதவிக்கரம். இறுதியில் அவன் சம்மதித்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு பஸ் பொக்கராவை சென்றடைந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கியதும் ராஜுவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. முன்னால் ஒரு அழகான ஏரி, தூரத்தில் பனி சூழ்ந்த மலை, குளிர்ந்த காற்று மற்றும் அமைதியான சாலைகள். இப்படி ஒரு காட்சியை அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. நளினி ராஜுவை தன் பெற்றோரின் சிறிய ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு கூட்டி சென்றாள். அங்கு அவளது பெற்றோர்கள் முதலில் சற்று ஆச்சரியமடைந்தனர். ஆனால் நளினி நடந்த எல்லாவற்றையும் விளக்கியதும் அவர்கள் ராஜுவை அன்போடு வரவேற்றனர். தான் ஏதோ ஒரு புதிய இடத்திற்கு வரவில்லை, மாறாக தன் சொந்த மனிதர்களிடமே வந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு ராஜுவுக்கு ஏற்பட்டது. அடுத்த நாளில் இருந்தே ராஜு அந்த கடையில் வேலை செய்ய தொடங்கினான். சில சமயம் அவன் டீ தயாரிப்பான், சில சமயம் மோமோஸ் பரிமாறுவான், சில சமயம் வாடிக்கையாளர்களின் டேபிள்களை சுத்தம் செய்வான். மெல்ல மெல்ல கடையின் வாடிக்கையாளர்களும் அவனை அடையாளம் காண தொடங்கினர். நாட்கள் நகர்ந்தன. ராஜுவுக்கு அந்த இடம், அங்கிருந்த மனிதர்கள், குறிப்பாக நளினி அவனது இதயத்திற்கு மிக நெருக்கமானவளாக மாறத் தொடங்கினாள். ஆனால் நளினி முன்பின் தெரியாத ஒரு பையனுக்காக ஏன் இவ்வளவு விஷயங்களை செய்தாள் என்பது ராஜுவுக்கு இன்னும் புரியவில்லை. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தன. காலையில் கடை திறக்கும், வாடிக்கையாளர்கள் வருவார்கள், டீ தயாராகும், மோமோஸ் செய்யப்படும். ராஜு முழு மனதோடு வேலையில் மூழ்கி இருப்பான். மெல்ல மெல்ல அவன் சில நேபாள வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டான். இதனால் அங்கு வரும் மக்கள் அவனிடம் இன்னும் வெளிப்படையாக பேச தொடங்கினர். நளினியின் பெற்றோர்களும் இப்போது ராஜுவை தங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே பார்க்க தொடங்கினர். நளினியின் அம்மா அவனுக்கு தன் கைகாலேயே சாப்பாடு பரிமாறுவார். சில சமயம் அவளது அப்பா கடையின் வரவு செலவு கணக்குகளை அவனுக்கு விளக்குவார்.
வீட்டிற்கு தூரமாக இருந்தாலும் தான் தனியாக இல்லை என்பதை ராஜு முதன்முறையாக உணர்ந்தான். ஆனால் இவற்றிற்கு இடையே ஒரு விஷயம் அவனை ஒவ்வொரு நாளும் யோசிக்க வைத்தது. அது நளினியின் நடத்தை. அவள் பல மணி நேரம் ராஜுவுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பாள். ஆனால் சில சமயம் திடீரென்று அமைதியாகி விடுவாள். சில சமயம் கடையில் வேலை செய்து கொண்டே திருட்டுத்தனமாக பார்ப்பாள். ராஜு அவள் பக்கம் திரும்பியதும் புன்னகைத்துவிட்டு வேறு பக்கம் பார்க்க தொடங்குவாள். ராஜுவும் இப்போது அவளது இதயத்தில் ஏதோ பெரிய மாற்றம் நடப்பதை உணர்ந்து கொள்ள தொடங்கினான். பார்ப்பதற்குள்ளேயே 15 நாட்கள் கடந்தன. பிறகு ஒரு மாதமும் முடிந்தது. ராஜு இப்போது அந்த கடையின் மிக நம்பிக்கையான ஒரு அங்கமாக மாறிவிட்டான். வாடிக்கையாளர்களும் அவனை பெயர் சொல்லி கூப்பிட தொடங்கினர். ஒரு நாள் மாலை கடை மூடிய பிறகு நளினியின் அப்பா கடையின் வருமானத்திலிருந்து 10,000 நேபாள ரூபாயை எடுத்து ராஜுவின் கையில் கொடுத்து, மகனே, நீ மிகவும் உழைத்திருக்கிறாய். இப்போது நீ விரும்பினால் உன்னுடைய வீட்டிற்கு திரும்பலாம் என்றார். ராஜு பணத்தை கையில் வாங்கினான். ஆனால் அவனது பார்வை மீண்டும் மீண்டும் நளினியின் மீதே சென்றது. நளினி சற்று தூரத்தில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் புன்னகையுடன், என்ன ஆயிற்று ராஜு, ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டாள். ராஜு சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு முதன்முறையாக தன் இதயத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினான். அவன் தாழ்ந்த குரலில், உண்மையை சொல்லவா, நான் இங்கு வந்தபோது என்னிடம் எதுவுமே இல்லை. பணமும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆனால் நீ என்னை தாங்கி பிடித்தாய், ஆதரவு தந்தாய். எப்போது நீ என் இதயத்திற்கு இவ்வளவு நெருக்கமானாய் என்றே எனக்கு தெரியவில்லை. இப்போது உண்மையை சொன்னால் எனக்கு இங்கிருந்து போகவே மனம் இல்லை. ஏனெனில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் நளினி முற்றிலும் அமைதியானாள். அவளது முகம் வெட்கத்தால் சிவந்தது. சில நொடிகள் ராஜுவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு எதுவும் பேசாமல் வெட்கப்பட்டு கொண்டு கடையின் உள்ளே சென்று விட்டாள். ராஜு அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனது இதய துடிப்பு முன்பை விட மிகவும் வேகமாக இருந்தது. இப்போது பதில் நளினியின் இதயத்திற்குள் மறைந்திருந்தது. ராஜுவால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. அவனது மனதில் நளினியின் முகம் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. அவன் முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் தன் இதயத்தில் இருந்ததை வெளிப்படுத்தியிருந்தான். இப்போது அவளுக்கு தேவை ஒரு பதில் மட்டும்தான். வெளியே மலைகளில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. பொக்காராவின் இரவு எப்போதும் போல அமைதியாக இருந்தது. ஆனால் ராஜுவுக்குள் ஒரு புயலே ஓடிக்கொண்டிருந்தது. சில சமயம் தான் செய்தது சரிதான் என்று அவனுக்கு தோன்றியது. சில சமயம் இவ்வளவு சீக்கிரமாக தன் காதலை சொல்லியிருக்க கூடாதோ என்றும் தோன்றியது. இரவு மெல்ல மெல்ல நகர காலை விடிந்ததும் ராஜு சீக்கிரமே எழுந்து தயாரானான். அவன் வழக்கம் போல கடைக்கு சென்றான். ஆனால் இன்று அவனது கவனம் வேலையில் குறைவாகவும் நளினியின் மீது அதிகமாகவும் இருந்தது. நளினி கடையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். டீ தயாரித்தாள், பணத்தை கையாண்டாள். ஆனால் அவள் ஒரு முறை கூட ராஜுவின் பக்கம் பார்க்கவில்லை. ராஜுவின் இதய துடிப்பு முன்பை விட இன்னும் வேகமாகியது. தான் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. ஒருவேளை நளினி தன்னை ஒரு நண்பனாக மட்டுமே நினைக்கிறாளோ என்று கருதினாள். ராஜு பேசாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது முகத்தில் இருந்த பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நளினியின் அப்பா கடையிலிருந்து வெளியே வந்து புன்னகையுடன், ராஜு, மகனே, கொஞ்சம் இங்கே வந்து உட்கார் என்றார். ராஜு சற்றே பதற்றமடைந்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. அவன் மெதுவாக சென்று அவர் அருகில் அமர்ந்தான். அப்போது நளினியின் அம்மாவும் அங்கு வந்தார். இப்போது விஷயம் தன்னை பற்றி தான் நடக்கப் போகிறது என்பதை ராஜு முழுமையாக புரிந்து கொண்டான். சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. பிறகு நளினியின் அப்பா புன்னகைத்தபடி, நளினி எங்களிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டாள். உண்மையை சொன்னால் கடந்த ஒரு மாதமாகவே நாங்கள் இருவருமே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் இருந்தோம் என்றார். ராஜு எதுவும் பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நளினியின் அம்மா பாசத்துடன், ராஜு, நீ முதலில் இங்கு வந்தபோது எங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு புதியவனாகத்தான் இருந்தாய். ஆனால் நீ காட்டிய உழைப்பும் நேர்மையும் எங்கள் குடும்பத்தை உன் சொந்த குடும்பமாக நினைத்த விதமும் நீ மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானவன் என்பதை எங்களுக்கு புரிய வைத்தது. உன்னுடைய மனம் நிஜமாகவே தூய்மையானதாக இருந்து நீ என் மகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் எங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் ராஜுவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. தன் இதயத்தின் பாரம் ஒரே நொடியில் குறைந்து விட்டதாக அவன் உணர்ந்தான்.
அப்போது கடையின் உள்ளே இருந்து நளினி மெதுவாக வெளியே வந்தாள். அவளது முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. அவளது பார்வை கீழ்நோக்கி இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகு அவள் ஒரு லேசான புன்னகையுடன் ராஜுவை பார்த்து மெதுவாக தலையசைத்தாள். ராஜு புரிந்து கொண்டான், இதுதான் அவளது பதில் என்று. அந்த நொடியில் ராஜுவின் முகத்தில் அதற்கு முன் அவன் எப்போதும் பார்த்திராத ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நாளுக்கு பிறகு எல்லாமே வேகமாக மாறத் தொடங்கின. ராஜு முதலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் தன் வீட்டிற்கு ஃபோன் செய்து தன் பெற்றோரிடம் எல்லா விஷயங்களையும் கூறினான். ஆரம்பத்தில் தன் மகன் நேபாளத்திற்கு சுற்றி பார்க்க சென்றுவிட்டு அங்கு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறுவதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் ராஜு முழு குடும்பத்தை பற்றியும் நடந்த உண்மைகள் அனைத்தையும் விவரித்து கூறியபோது அவனது வீட்டாரும் மகிழ்ச்சியுடன் தங்களின் சம்மதத்தை தந்தனர். சில நாட்களுக்கு பிறகு ராஜுவின் பெற்றோர்களும் நேபாளம் வந்தடைந்தனர். இரு குடும்பத்தாரும் முதன்முறையாக சந்தித்த போது அந்த சூழல் மிகவும் நெகிழ்ச்சியானதாக இருந்தது. மொழி வேறாக இருந்தது, நாடு வேறாக இருந்தது, ஆனால் இதயங்களில் இருந்த பாசம் ஒன்றாகவே இருந்தது. சில நாட்களிலேயே ராஜு மற்றும் நளினியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமண வேலைகள் தொடங்கின. ஒட்டுமொத்த தெருவுமே மகிழ்ச்சியில் இருந்தது. சுற்றியிருந்த மக்களும் கடைக்கு வந்து இருவருக்கும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கினர். திருமணத்தன்று ஒட்டுமொத்த சூழலும் மின்விளக்குகளின் ஒளியால் ஜொலித்து கொண்டிருந்தது. மலைகளுக்கு இடையே குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மங்கள இசை முழங்கிக் கொண்டிருக்க எங்கும் புன்னகைகள் நிறைந்திருந்தன. தான் தனியாக சுற்றி பார்க்க வந்த ஒரு நாட்டில் ஒரு நாள் தனக்கு திருமணம் நடக்கும் என்று ராஜு நினைத்து கூட பார்த்ததில்லை. நளினி மணமகள் கோலத்தில் அதீத அழகுடன் தெரிந்தாள். ராஜு அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டே இருந்தான். திருமணத்திற்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு திரும்பி செல்லும் எண்ணத்தை ராஜு எப்போதும் போல கைவிட்டான். இனி இதுவே தன் வீடு என்று அவன் முடிவெடுத்தான். இப்போது இருவரும் இணைந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை இன்னும் பெரிய அளவில் நடத்த தொடங்கினர். காலையிலிருந்து இரவு வரை இருவரும் முழு உழைப்பையும் கொடுத்தனர். ராஜு வாடிக்கையாளர்களை கவனித்து கொண்டான். நளினி உணவுகளை தயாரித்தாள். இருவரின் முகத்திலும் எப்போதும் புன்னகை தவழ்ந்தது. மெல்ல மெல்ல அவர்களின் அந்த சிறிய கடை மக்களின் முதல் தேர்வாக மாறத் தொடங்கியது. சுற்றியுள்ள மக்கள் தங்களின் நண்பர்களையும் உறவினர்களையும் இங்கு அழைத்து வர தொடங்கினர். கடையில் கூட்டம் அந்த அளவிற்கு அதிகரிக்க தொடங்கியதால் அவர்கள் மேலும் 2 பேரை வேலைக்கு அமர்த்த வேண்டி இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு ராஜு கடைக்கு வெளியே ஒரு புதிய போர்டை மாட்டினான். அந்த போர்டில் ராஜு அண்ட் நளினி ஃபேமிலி என்று எழுதப்பட்டிருந்தது. நளினி இந்த போர்டை பார்த்தபோது அவளது கண்கள் பணிந்தன. அவள் புன்னகையுடன் ராஜுவை பார்த்து, நீ நிஜமாகவே இந்த இடத்தை உன்னுடைய சொந்த வீடாக மாற்றிவிட்டாய் என்றாள். ராஜு புன்னகைத்து, வீடு என்பது இடத்தால் அமைவதில்லை, நம்முடைய அன்பான மனிதர்களால் அமைவது என்றான். மெல்ல மெல்ல அவர்களின் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிக்கொண்டே சென்றது. இரு குடும்பங்களுக்கு இடையேயான உறவும் பலப்பட்டது. ராஜுவின் கிராமத்து மக்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்ட போது தங்கள் கிராமத்து பையன் நேபாளத்தில் தனக்கென ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கிவிட்டான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஒரு நாள் மாலை கடையை மூடிய பிறகு ராஜு மற்றும் நளினி இருவரும் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தனர். முன்னால் மழை இருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. தண்ணீரில் நிலவின் ஒளி ஜொலித்து கொண்டிருந்தது. ராஜு வானத்தை பார்த்து ஒரு லேசான புன்னகையுடன், நான் இங்கு வெறும் சுற்றி பார்க்க மட்டும்தான் வந்தேன், ஆனால் விதிக்கு வேறு ஏதோ விருப்பம் இருந்திருக்கிறது போல என்றான். நளினி புன்னகைத்தாள். ராஜுவின் கையை பிடித்து கொண்டு, சில சமயங்களில் பாதைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், சில சமயங்களில் பாதைகள் நம்மை தேர்ந்தெடுத்து விடுகின்றன என்றாள். ராஜு அவளை பார்த்து புன்னகைத்தான். அந்த நொடியில் அவனுக்கு ஒன்று புரிந்தது. வாழ்க்கை அவனுக்கு வெறும் ஒரு பயணத்தை மட்டும் தரவில்லை, மாறாக அவனுக்கென்று ஒரு சொந்த உலகத்தையே கொடுத்திருக்கிறது என்று. நண்பர்களே, இக்கதையில் ராஜு வெறும் நேபாளத்தை சுற்றி பார்க்க மட்டும்தான் புறப்பட்டான். ஆனால் விதி அவனுக்காக வேறு ஏதோ ஒன்றை திட்டமிட்டிருந்தது. சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை நாம் கற்பனை செய்து கூட பார்த்திராத இடங்களுக்கு கொண்டு சேர்த்து விடுகிறது. ராஜு முன்பின் தெரியாத ஒரு பயணத்தில் புறப்பட்டான். வழியில் அவனுக்கு வெறும் அழகான மலைகளும் கோவில்களும் ஏரிகளும் மட்டும் கிடைக்கவில்லை, மாறாக எந்த ஒரு சுயநலமும் இன்றி அவனுக்கு ஆதரவாக நின்ற நல்ல மனிதர்களும் கிடைத்தார்கள். அவனை தாங்கி பிடித்து அவன் மீது நம்பிக்கை வைத்து இறுதியில் அவனுக்கு உண்மையான காதலையும் கொடுத்தார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், பயணம் என்பது வெறும் இலக்கை அடைவதற்காக மட்டுமல்ல,
சில பயணங்கள் நமக்கு வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதற்காகவுமே அமைகின்றன. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் இதயம் தூய்மையானதாகவும் எண்ணம் உண்மையானதாகவும் உழைப்பதற்கான ஆர்வம் இருந்தால் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவனுக்கு பாசமும் நேசமும் கண்டிப்பாக கிடைக்கும். பல நேரங்களில் வாழ்க்கை நம்முடைய திட்டமிடலின்படிதான் நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த இறைவன் சில சமயம் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விடவும் சிறப்பாக திட்டமிட்டு வைத்திருப்பான். ராஜுவிடம் பணமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. ஆனால் அவன் தன்னம்பிக்கையை கைவிடவில்லை. அவன் உழைத்தான், மக்களின் நம்பிக்கையை பெற்றான். அந்த நம்பிக்கைதான் அவனது முழு உலகத்தையுமே மாற்றிவிட்டது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.